ஆசிரியர்களின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் நெல்சன் பீலெக்ஸ் குழுவினரின் நடன நிகழ்ச்சியை பார்க்கலாம். கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும்
படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். Splendid performance, students. अब चल आजा रे थर 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 हाँ कांपे थर थर हाँ डर डर जी से डर अब ना बातों में बोला बोला रे बोला मोर बदला रे दिल का भूगोल नगाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम धाय हे धड़क धड़क आजा के सरात पैरों से बीड़ी जरा
அசத்திட்டீங்க கிட்ஸ். நாடகம் இல்லாத தமிழ் நிகழ்ச்சிகள் தான் உண்டா? அத்தகைய நம் தாய்மொழியில் சிரிக்க வைக்க மட்டுமல்ல சிந்திக்க வைக்கவும் வருகின்றன எம் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற பழமொழிக்கேற்ப நன்கு சிரித்து மகிழுங்கள். I request the parents to be silent and please watch this program without any disturbance, please. வாஜாதி ராஜ வாஜ கம்பீர வாஜ மாதாண்ட வாஜ குலத்திலக இருந்தாம் குலகேசி வாவா வாவா வாவா. வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம், இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கொண்டு இங்கு வந்து உறக்கமா? மாட்டாயா, வேலையை ஒழுங்காக பார். மன்னித்து விடுங்கள் மன்னா. தங்களுக்கு எப்படி தெரியும் மன்னா? நானும் அதை தன்னடா விளையாடுகிறேன் மங்கோனி அமைச்சரே. நாடு நல்லா உருப்படும். Start music. என்னது ஜூஸா? இல்லை மன்னா, ஜூஸ் ஜூஸ். அமருங்கள் அமருங்கள். ஆஹா ஓஹோ
தலைவிரித்து ஆடினால் என்ன, இழுத்து கட்டிட வேண்டியதானே? சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? மன்னா, முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், விவசாய பெண்கள் மீதான வன்கொடுமைகள், இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? முதலாவது கொசு தொல்லை ஒழிக்க கூறுங்கள் உங்களது கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை பாறையில் அழைத்து வைத்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசுவை நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசுவை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அமைச்சர்களே, கொசுவை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் கொசுவை வளர்ப்பதற்கு வழி சொல்லுகிறீர்கள். யார் அங்கே? யார் அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம் மன்னா, தங்களை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது, அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்களது கருத்தை. மன்னா, வீட்டில் அருகில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அருமையான யோசனை, விளைகிறேன். நன்றி. மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? கககப்போ, நீ அமைச்சர் அல்லவா, சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுட்பத்தை தூய்மையாக வைப்பதற்கு அன்லிமிட்டெட் டேட்டாவுடன் 5G மொபைல் பரிசாக வழங்கப்படும் என்று அறியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா மன்னா, என்னடா? பக்கத்து நாட்டு மன்னா உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கடா? இதோ செல்போனில் பப்ஜி விளையாட மன்னா. எங்கே கொடுகுடு? நாடு நல்லா உதுப்படும். வணக்கம் மன்னா. தங்களை காண பிரபலமான டுபாக்கூர் செல்போன் கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார். வரச் சொல். அப்படியே ஆகட்டும் அண்ணா. வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, எங்கள் டுபாக்கூர் கம்பெனி 60 மொபைல் உங்க நாட்டுல அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேணும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரியுது. தங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியாக வந்துடும். நன்றி. தேங்க்யூ. மன்னா, என்ன? தங்களை காண ஒரு தாயும் மகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரச் சொல்.
நாங்களே கத்து சொல்கிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படி என்ன பெரிய புலமை இந்த தெனாலிராமனுக்கு? மன்னனே கேள்வி கேட்கிறாயா? நமக்குள் என் வாதம். தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதில் சரியாக பதில்கொண்டால் அவரே சிறந்த புலவந்தி ஏற்றுக்கொள்ளலாமா? தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டாயா? வந்துட்டா. வணக்கம் அண்ணா, தங்களை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நான் இப்போது உங்களின் புறமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்க போகிறேன். அதில் சரியாக பதில்கொண்டால் நீங்களே சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நான் கேட்கவா அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் சீருடையும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவர்களும், சேராதிருப்பது வறுமையும் நோயும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு நம் பள்ளி. தெனாலிராமா, நீ அறிவில் சிறந்தவன். என்ன அமைச்சர்களே, இப்போது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டில் இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்கள் அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, தங்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு செல்போன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றல் உடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியிலும் தொலைபேசியிலும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளிடம் சேர்ந்து விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனால் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் தமாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்லாமல் நம் நாட்டின் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டில் தெனாலிராமா கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளை சாசனம். மன்னா, எனக்கு ஒரு நல்ல திருப்பி வழங்கியதுக்கு நன்றி மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை, அருமை. நான் நல்லா பண்ணனோ இல்லையோ, நீங்க எல்லாம் பண்ணீங்களா? இத்துடன் அவை கலைகிறது. தொங்க வேண்டாம். கலப்பட்டும். Incredible performance, students. வணக்கம் அண்ணா, தங்களை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நான் இப்போது உங்களின் புறமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்க போகிறேன். அதில் சரியாக பதில்கொண்டால் நீங்களே சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நான் கேட்கவா அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் சீருடையும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவர்களும், சேராதிருப்பது வறுமையும் நோயும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு நம் பள்ளி. தெனாலிராமா, நீ அறிவில் சிறந்தவன். என்ன அமைச்சர்களே, இப்போது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டில் இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்கள் அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமான
1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேணும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் தமாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்லாமல் நம் நாட்டின் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டில் தெனாலிராமா கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை சாசனம். மன்னா, எனக்கு ஒரு நல்ல திருப்பி வழங்கியதுக்கு நன்றி மன்னா. ஆஹா ஓஹோ அருமை அருமை. நான் நல்லா பண்ணனோ இல்லையோ, நீங்க எல்லாம் பண்ணீங்களா? இத்துடன் அவை கலைகிறது. கொஞ்சம் வேண்டாம். Incredible performance, students. காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி
incredible performance, girls. பிறப்பும் இறப்பும் படைத்தவன் கையில். வாழ்வோம், வாழ வைப்போம், வாழ விடுவோம். நம்மை போல் பிறரையும் வாழ விடுவோம். பிறருக்கு தெரியாதை கற்றுக் கொடுத்து வாழ்வோம். அடுத்தவர்கள் உயர்வில், வெற்றியில், மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொண்டு மகிழ்வோம். பக்கத்து வீட்டு மனிதர்களோடு உறவாடி வாழ்வோம். பொறாமை கொள்ளாமல் வாழ்வோம். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் பேராசை கொள்ளாமல் வாழ்வோம். மனிதருக்கு மனிதர் தீங்கு விளைவிக்காமல் விட்டு கொடுத்து வாழ்வோம். அவர்களின் துன்பத்தில் கை கொடுத்து உறவாடி வாழ்வோம். இந்த நிமிட வாழ்க்கை நம்முடையது. அடுத்த நிமிடம் என்பது படைத்தவனுடையது. நமது வாழும் தாழ்வும் நமது கரங்களில்தான். விதியின் செயலிலோ சதியின் செயலிலோ இல்லை. இளமையிலே கல் என்ற பழமொழிக்கேற்ப இளவயதிலே தெளிவுற கல்வி கற்று அதன்படி வாழ்வோம். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு என்ற திருக்குறளுக்கேற்ப கடுஞ்சொற்களால் பிறரை துன்புறுத்தாமல் வாழோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற புறநானூறு பாடலின் கருத்துக்களின்படி அனைவரும் பிறருக்கு தீங்கு விளைக்காமல் வாழ்வோம். பன்முக நாயகன் இளைஞர்களே கனவு காணுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறிய ஏவுகணை நாயகன் மறைந்த மாமேதை முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு APJ அப்துல் கலாம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முன்வைத்து பேசும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்கொண்டனாரின் வரிகளோடு அனைவரும் வளமோடு நலமோடு வாழ படைத்த இறைவனிடம் இறைஞ்சி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். नमस्ते, मेरा देश मेरे देश के नाम भारत है। यह एक सुंदर और प्यारा देश है। भारत की राजधानी नई दिल्ली है। मेरे देश में सभी एक दूसरे का सम्मान करते हैं। मेरे देश में कई अलग अलग भाषाएं बोली जाती है। लोग तरह तरह के सुंदर कपड़े पहनते हैं। मेरे देश में होली, दिवाली, ईद, बैसाखी जैसे कई त्योहार मनाए जाते हैं। मेरे देश तेजी से विकास कर रहा है। हम सभी अपने भारत माता से बहुत प्यार करते हैं। हमारी मातृभाषा सभी तमिल भाषाओं की जननी है। अधिक विशेष कर रहा है। धन्यवाद। जय हिंद। धन्यवाद। दिल ये बेचैन
one and all who are present here. I'm here to present our sincere and heartfelt thanks to the people who work really hard to make this annual day celebration and grand success. At first, I extend my most of sincere thanks to the Almighty God for making today's event a resounding success. With His blessings and grace, we are able to make this event what it was. On my behalf of school, I extend a really hearty vote of thanks to our guest of honor, Dr. Sugandha Priya Rahavendran, BDS, who spared time from her busiest schedule to grace the occasion. Thank you, ma'am. Next, I would like to thank the chief guest of this evening, Janaba A. Humaira Asaf Kalasi, for being with this wonderful event. Thank you, ma'am. Now I would like to thank our chairperson, Janaba S. Fatima Sulaiman, for giving us full support and guidance to organize this function and make it grand success. Thank you, ma'am. My sincere and heartfelt thanks to all my colleagues, teaching and non-teaching staffs, trainers, yoga instructors, drivers and helpers to of our school. Thank you all. Our sincere gratitude goes to all parents and well-wishers for rock-solid support system and encouragement. Without your support, children were not being able to achieve excellence. Thank you so much for attending this event. I also convey my heartfelt thanks to our budding rock stars that made this event joyful with their impressive performance. Your days of hard work were evident in your acts. All the programs were very good and were enjoyed by each and one of us present here. Thank you, buddies. I extend my gratitude and thanks to Janab Miran of JS Digital Kulasai, who support us in all arrangements for this event. Thank you so much. Our special thanks to all the volunteers who safeguard all our participant students and help us to end these events in a peaceful manner. Thank you guys for your time and patience. A very heartfelt thanks to Royal Mahal Kulasai for all the arrangements include rehearsals, stage decoration, lighting, water facilities, staff, everything for making this event grand success. Thank you so much. I also thank K. Chinnadurai and Go Tiruchendur for cooperating with us and provide the costume on this time. Thank you. And finally, I thank each and everyone who support us for this event. Thank you all. As we conclude our program, I request everyone to rise for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे தோல்வி என்ற அந்த சூடுபட்டால் நாம் சுடர் விளக்காக ஆகிடுவோம் வலிக்கும் வலி தாங்கி தொடர்ந்து செயல்பட்டால் வலிமை பெற்று நாம் விளங்கிடுவோம் ஏங்கி தவிக்கின்ற நமது வெற்றி
நம் கைகளில் வந்து விழுந்திடுமே. ஓங்கி முழங்குகின்ற உலக மேடைதனில் ஒரு நாள் நம்மை சேர்த்திடுமே. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், கேளிக்கையில் எல்லோரும் உயர்ந்திடுவோம், உயர்த்திடுவோம், பிறரை உயர்த்திடுவோம், கேளிக்கையில் எல்லோரும் உயர்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், கேளிக்கையில் எல்லோரும் உயர்ந்திடுவோம், உயர்த்திடுவோம், பிறரை உயர்த்திடுவோம், கேளிக்கையில் எல்லோரும் உயர்ந்திடுவோம். நாளும் உழைத்து நாம் வாழ்வில் உயர்ந்து பல உலக நாடுகள் சுற்றிடுவோம். நம் பிள்ளை செல்வங்கள் கல்வி பயின்றிடவே மேலை நாடுகள் அனுப்பிடுவோம். இரண்டு கண்களென திரண்ட பொருள் வளமும் உடல் நலத்தோடும் வாழ்ந்திடுவோம். பறந்து கிடக்கின்ற உலக இன்பங்களை சிறப்பாக இங்கு